The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தேர்தல் களத்தில் பாதிப்பு ஏற்படும், கூட்டணியில் சிக்கல் ஏற்படும் என்ற நிலை வந்தால் கூட மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் இருந்து ஒருபோதும் விலகக்கூடாது. இந்த போராட்டத்தின் மூலம் எந்தவித பிரச்சனை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற 3 மாவட்டங்களுக்கான செயற்குழு கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய வார்த்தைகள்தான் இவை. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மனு சாஸ்திர விவகாரத்தை மிக தீவிரமாக முன்னெடுத்ததைப் போல 2026 தேர்தலை முன்னிட்டு மது ஒழிப்பு விவகாரத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறார் திருமாவளவன். ஆனால் இந்த அஸ்திரம் யாருக்கு எதிராக? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கடந்த 10ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அக்டோபர் 2ஆம் தேதி விசிகாவின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் 2006-2024 காலகட்டத்தில் 1589 பேர் பலியாகியுள்ளனர். மரக்காணம் அருகே கடந்த ஆண்டு கள்ளச்சாராயத்தால் 14 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அதன் பின்னர் கள்ளக்குறிச்சியில் 69 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை களத்தில் சந்தித்த போது அரசு இழப்பீட்டை விட மதுபான கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். மதுக்கடைகளை முற்றாக ஒழித்தால் மட்டுமே சாவுகளை தடுக்க முடியும் என கண்ணீர் மல்க அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மதுவிலக்கு கொள்கையை உயிர்மூச்சாக கொண்டிருந்தவர் காந்தி. அந்த வகையில் அவரின் பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாநாட்டை நடத்துகிறோம். அதற்கு உங்களின் முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்று கருத்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. மதவாத சாதியவாத சக்திகளை தவிர யார் வேண்டுமானாலும் எங்களுடன் பங்கேற்கலாம், அதிமுக கூட பங்கேற்கலாம் என கருத்து தெரிவித்திருந்தார் திருமாவளவன். அடுத்த நாள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் விஜய் குறித்து நிருபர் கேட்க, விஜயும் பங்கேற்கலாம், அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் என கருத்து தெரிவித்தார். பாஜக, பாமக அல்லாத மற்ற கட்சிகளை திருமாவளவன் போராட்டத்துக்கு அழைத்திருப்பதன் மூலம் இது 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தனர். ஆனால் அதை மறுத்தார் திருமாவளவன். நேற்று கூட்டணியில் சிக்கல் ஏற்படும் நிலை வந்தால் கூட மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் இருந்து ஒருபோதும் விலகக்கூடாது என கருத்து தெரிவித்திருப்பது கூட்டணியில் கண்டிப்பாக சிக்கலை உண்டாக்கும். ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு போராட்டமாகவே இது பார்க்கப்படும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். மேலும் இப்படிதான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மனு தர்ம விவகாரம் மிகப்பெரிய விவாதமாக மாறியது. பாஜகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டினார் திருமாவளவன். தேர்தலுக்கு முன்பாக திமுக வெர்சஸ் பாஜக என மாற்றி திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற அவரின் இந்த முன்னெடுப்பு முக்கிய காரணமாக அமைந்தன. தற்போது திருமா முன்னெடுத்திருக்கும் இந்த மது ஒழிப்பு விவகாரமும் அப்படியானதுதான். ஆனால் அப்போது பாஜகவுக்கு எதிரான அஸ்திரமாக அது இருந்தது. ஆனால் இந்த விவகாரத்தில் ஆளும் தரப்பில் இருப்பது திமுக. எனவே இதை திமுகவுக்கு எதிரான முன்னெடுப்பாகவும் பார்க்கலாம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இது குறித்து விசிக தரப்பில் பேசினோம். மது மற்றும் போதைப் பொருளால் தமிழகம் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விளிம்புநிலை சமூகமாக இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மது ஒழிப்பில் எல்லா கட்சிகளுக்கும் தார்மீக கடமை இருக்கிறது. எல்லா கட்சிகளுமே மக்களின் நலனுக்காகத்தான் ஆட்சி அதிகாரத்தை நிறுவுகிறார்கள். ஆகவே திமுக தமது தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகளை மெல்ல மெல்ல குறைத்துக் கொண்டே வந்து இறுதியில் மூடிவிடுவோம் என்றெல்லாம் அறிவிப்பு கொடுத்தார்கள். ஆனால் இடையில் நிதி நெருக்கடி என்கிற காரணத்தை காட்டி அதை முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனாலும் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் 69 பேர் அந்த நச்சு சாராயத்தை குடித்து மாண்டு போன அந்த துயர சம்பவத்தை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது அரசு மதுக்கடைகள் ஒரு பக்கம் இந்த மக்களை சீரழித்து வருகிறது. இன்னொரு புறம் இந்த கள்ளத்தனமாக இருக்கக்கூடிய நச்சு சாராயத்தால் ஏராளமான விளிம்புநிலை சமூகமாக இருக்கக்கூடிய இந்த கூலி தொழிலாளர்கள் மாண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் கஞ்சா என்கின்ற போதைப் பொருள் மிக தாராளமாக கிடைக்கிறது. இந்த கஞ்சாவுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாவே நம்ம தமிழ்நாட்டுல 2 கட்சிகளுமே பொறுப்பு ஏற்க வேண்டும். ஏன்னா நீங்க நம்ம சைலேந்திர பாபுக்கு நிறைய அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு கஞ்சாவுக்கு எதிராக.
அது முந்தைய ஆட்சி காலத்திலிருந்து அது தொடருது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் கஞ்சா குடிக்கிற ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இல்ல, போதைப் பொருளோட பாதிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் நீங்க சொல்றது புரியுது. நீங்க உங்களுக்கு சரியான நோக்கம் அந்த விஷயங்களை ஒழிக்கிறதா நோக்கம் அப்படியே எடுத்துக்கிட்டாலுமே கூட அரசியல் ரீதியா இது பார்த்தோம்னா இது வந்து ஆளும் திமுக அரசுக்கு எதிரான ஒரு விஷயமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. உங்களுக்கு நோக்கம் இல்ல. இது ஆளும் திமுக அரசுக்கு எதிராக வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு துயர சம்பவத்துல இருந்து அந்த மக்களுடைய வேண்டுகோள்ல இருந்து நாங்க வந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம். வந்து அந்த சட்டம் யாரும் டாஸ்மாக் சரக்கு குடிச்சிட்டு சாகல, எல்லாமே வந்து விவசாயத்தை குடிச்சு செத்தாங்க. ஆனா மக்களை சந்திக்கும் போது அவங்க கோரிக்கை டாஸ்மாக வந்து மூட சொல்லிதான் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப இது எல்லா இடத்துலயுமே நீக்கமரம் இருந்திருக்கு. அப்ப வந்து இதை வந்து இப்ப நாங்க விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு அரசியல் களத்துல என்ன அப்படின்னா சாதாரண டவுன் ரோட் பீப்புளுக்கான வந்து பவர் தான். அதான சாமானிய மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்று தரணும். இப்ப சாமானிய மக்கள் எல்லாமே உழைக்கின்ற வர்க்கமா இருக்கான். அவன் எல்லாமே குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறான். அது எல்லா சமூகத்திலயும் இப்ப எஸ்சி பிசி எம்பி எல்லா சமூகத்திலுமே இந்த கூலி தொழிலாளர் இருக்கிறவங்க அதுக்கு பெரிய பெரிய பாதிக்கப்படுறாங்க. இப்ப இது வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது. ஆனாலும் வந்து இது ஒரு அரசியல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமா, இதை அப்படிதான் பார்க்க வேண்டியது. இது வந்து எல்லா அடிப்படையில நம்ம அதிமுகவும் வரலாம், பங்கெடுத்துக்கலாம். எல்லா கட்சிகளும் பங்கெடுக்கலாம். இப்ப இது என்னன்னா இன்னைக்கு அமைச்சர் புத்துசாமி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு பாருங்க. ஆமா, படிப்படியாக இருக்கும். ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா அவர்கிட்ட இருந்து பதில் வந்திருக்காது. இப்ப விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு மாநாட்டை நடத்த போறாங்க முடிவெடுத்த பிறகு தமிழ்நாட்டுல இது பெரிய ஒரு விவாத பொருளா ஒரு டிபேட்டா மாறிடுச்சு. நிச்சயமா. நம்ம டிபேட்டா மாறின பிறகு எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி உருவாகுதா இல்லையா? திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு பெரிய கட்சி, ஓட் பேங்க் இருக்கிற இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லலாம். இப்ப அங்க காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு முழுவதும் பரந்துபட்ட அளவில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. நிச்சயமா. அப்ப திமுக வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஓட் பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நாங்க இப்படி ஒரு இஷ்யூ கையில எடுத்த பிறகு திமுகவுக்கு அது நெருக்கடியா மாறுது. புரியுதுங்களா? நாங்க அந்த விஷயத்தை கையில எடுத்தப்போ திமுக நெருக்கடியா மாறுது. இப்ப அந்த நெருக்கடியில இருந்தா அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க படிப்படியா குறைப்போம், ஒரு கட்டத்துல வந்து முற்றிலும் கடை மூடிடும் அப்படின்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கடையை இழுத்து மூடிட்டாங்க, டாஸ்மாக வந்து மூடிட்டாங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிச்சுட்டாங்க, கஞ்சா பழக்கத்தை கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னா இது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமா அமையும். ஆனாலும் அந்த தேர்தல் களத்தை வந்து டிசைடிங் ஃபேக்டரா வீழ்ச்சிக்காக தான் திகழும். ஏன்னா இஷ்யூ நாங்க தான் கிளப்பி விட்டுருக்கோம். ஆமா. அப்ப திமுக மதுக்கடைகள் நாளைக்கு மூடிட்டாங்கன்னா மூடுவதற்கு யார் காரணம் அப்படி ஒரு டிபேட் வரும்ல. ஆமா. அதுக்கு வீழ்ச்சிக்காக தான் காரணம் சொல்லுவாங்கல்ல. அப்ப திமுகவுக்கு அது பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் ஃபேவரா இருந்தாலும் பொலிட்டிக்கலா இது வந்து டிசைட் பண்ண போறது வீழ்ச்சிக்காக தான். ஓகே. ஒன்னே நான் சுருக்கமா சொல்லிடுறேன், நீங்க நல்லா கவனத்தை எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. 2026 தேர்தல் களம் எப்படி வேண்டுமானால் அமையும், நாங்கள் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.